அனைவருக்கும் வணக்கம். கவர்மெண்ட் ஐடிஐ மணிகண்டத்தில் ஃபிட்டர் இளநிலை பயிற்சியாக ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வயசை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த பழைய பெஞ்ச் வயசுக்கும் இப்போ இருக்க பெஞ்ச் வயசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்க்க போகிறோம். இதை டிஸ்மேண்டில் அண்ட் அசம்பிள் பண்ண போகிறோம். இப்போ இந்த வயசு இது வந்து இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் இந்த வயசுக்கு இந்த வயசுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்காண்டி இதை நாங்கள் ஆல்ரெடி டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்பிண்டில் இந்த வந்து இப்போ நம்ம வந்து டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம அதை அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். இது ஸ்ப்ரிங்கு, வாசர் போட்டிருக்கோம். இப்போ இந்த இதில் நம்ம காட்டர் பின் போடலாம், காட்டர் பின் மாட்டிக்கலாம். ஸ்பிண்டில் ஸ்ப்ரிங் மாட்டி வாசர் போட்டு காட்டர் பின் மாட்டியிருக்கோம். இது வந்து இப்போ புது வயசு, இதில் போல சிக்கல் இருக்குது. நம்ம பழைய வயசில் இதில் இருக்கிறத பார்க்கலாம். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குங்க அது. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பழைய வயசு, ஓல்டு வயசு. இப்போ இந்த வயசு நம்ம டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பழைய வயசை டிஸ்மேண்டில் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து 20-25 ஸ்பேனர் தேவைப்படுது. இந்த 20-25 ஸ்பானர் நாங்களே எங்கள் காலேஜில் நாங்களே பண்ணது. இந்த ஸ்பானர் வச்சு நம்ம இந்த வயசை டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வயசில் வந்து பிளேட்டு கொடுத்துருக்காங்க பாக்ஸ் நட்டில். இப்போ புது வயசுலாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாக்ஸ் நட்டும் இந்த பிளேட்டும் அட்டாச்மெண்ட்டில் இருக்குது. ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பழைய காலத்து பெஞ்ச் வைஸோட வாசரு. இந்த இது கிரிப்புக்காண்டி இந்த இது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இது இருக்கும், ஸ்டார்ட் இருக்குது. ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அந்த காலத்து பழைய வயசோட ஸ்பிண்டில். இந்த ஸ்பிண்டிலே பார்த்தீங்கன்னா 2 கிலோவுக்கு மேலே வரும். பாக்ஸ் நட்டு இப்போ நம்ம ஃபிக்ஸட் ஜாக மூவபிள் ஜாக தனித்தனியாக எடுத்துக்கலாம். இது ஃபிக்ஸட் ஜா, இது மூவபிள் ஜா. இப்போ நம்ம இந்த மூவபிள் ஜாவுக்கும் பழைய மூவபிள் ஜாவுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். பழைய பாக்ஸ் நட்டு, இது புதுசோட பாக்ஸ் நட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா புது பாக்ஸ் நட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த இதை ஸ்பிட் பண்ணலாம். இப்போ நம்ம புது வயசில் பாக்ஸ் நட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ பழைய வயசில் பாக்ஸ் நட்டை செட் பண்ணலாம்.
இப்போ நம்ம பழைய வயசில் பாக்ஸ் நட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டாக செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம புது வயசுலையும் பாக்ஸ் நட்டை செட் பண்ணிட்டோம், பழைய வயசுலேயும் பாக்ஸ் நட்டை செட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பழைய வயசு புது வயசுலாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் போட்டு காற்று பின் அடிச்சிருக்கோம். இதில் தேவையில்லாமல் ஒரு ட்ரில் போட்டு அது மாதிரி இந்த ஸ்பிண்டில் வந்து ஃபுல்லாக கொடுக்கல, பாய் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இப்போ பழைய வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் வந்து ஃபுல்லாக ஃபிக்ஸட் மூவபிள் ஜா எவ்வளோ தூரம் நவருமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுக்கு அங்கே கடைசியில் தான் காற்று பின்னுக்கு அவங்க ட்ரில் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் இப்போ இந்த இடத்துல ஸ்ப்ரிங் மாட்டுற வேலையோ இந்த வாசல் போகிற வேலையோ இருக்காது. இப்போ இந்த இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு நம்ம காற்று பின் போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டோன்னு நீங்கள் உங்களுக்கே தெரியும் இப்போ மாட்டையில். அடுத்ததாக பார்த்தோம்னா இப்போ பாக்ஸ் நட்டு. இப்போ இந்த பாக்ஸ் நட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவ்வளோ கேப் இருக்குது. இது இங்கிட்ட கூட அந்த பக்கம் இது வந்து இப்போ அசையுது. இதே இப்போ பழைய வயசில் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நட்டு அசைகிறதுக்கே வேலை இல்லை, கேப்பு ஃபுல்லாக இருக்குது. இது மாதிரி இருக்கையில் நம்மளுக்கு இந்த இது ஸ்பிண்டிலோட மரம் வந்து எப்போவுமே காலியாகாது. ஸ்பிண்டிலோட மரம் எப்போவுமே லாங் லைஃப் இருக்கும். அது மாதிரி பாக்ஸ் நட்டோட மரம் டேமேஜ் ஆகாமலே இருக்கும் நம்மளுக்கு. இதே இப்போ இந்த புது வயசில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கிட்டலாம் மரம் ஃபுல்லாக இருக்குது, இந்த இடம்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு ஜாப் வச்சு ரொம்ப டைட் வைக்கல பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த மரம்லாம் டேமேஜ் ஆயிரும், பாக்ஸ் நட்லேயே மரம் டேமேஜ் ஆயிரும். இது ரெண்டும் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா இப்போ நம்ம இந்த வயசையே மாற்றுற மாதிரி தான் வரும். ஸ்பேர் பார்ட் எங்கேயும் இது டக்குன்னு கிடைக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ நம்ம வந்து பழைய வயசில் வந்து ஃபைலிங் பண்ணலாம், ஆக்ஸாயிங் பண்ணலாம். இப்போ ஒரு ஜாப் வச்சு கூட சிசிலிங் கூட பண்ண முடியும். இப்போ புது வயசுலாம் அப்படி பண்ண முடியாது. சிசிலிங் பண்ணோம்னா வந்து சீக்கிரமே வந்து நம்மளோட வயசு உடஞ்சி போயிடும். அதனால் வந்து நம்மளுக்கு புது வயசு வந்து வேஸ்ட்டாக போயிடும். ஆனால் பழைய வயசு அப்படி கிடையாது, அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து சிசிலிங் பண்ணுறதுக்கு அது நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பழைய வயசுக்கும் புது வயசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாச்சு. இப்போ நம்ம பழைய வயசு வந்து இப்போ அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இதெல்லாம் ரொம்ப ஓல்ட் டேமேஜாக இருக்கிறதுனால அது வந்து யூஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ இதுக்கெல்லாம் நம்ம வந்து ஆயில் போட்டு க்ரீஸ் போட்டு வைக்கலாம். க்ரீஸ் போட்டு வச்சோம்னா நம்ம இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிண்டிலே பாக்ஸ் நட்டை வந்து மூவபிள் ஜாலேருந்து கழட்டிட்டோம். இப்போ நம்ம வந்து ஸ்பிண்டிலுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்பிண்டில் இருக்க ஸ்கொயர் த்ரெட்டுக்கெலாம் க்ரீஸ் நிறையவே பார்க்கலாம். ஏன்னா இது வந்து எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணல வந்து இது வந்து நவுந்துக்கிட்டே இருக்கும். அப்படின்றது இருக்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இது ஃப்ரீயாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்மளுக்கு யூஸ் பண்ண நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பிண்டில் ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் நட்டுக்கு க்ரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்கொயர் த்ரெட்டுக்கு இப்போ நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நட்டு வெளியே க்ரீஸ் அப்ளை பண்ணோம். ஏன்னா இப்போ இந்த வயசில் பார்த்தீங்கன்னா அது வந்து இடையில கேப் இருக்குது. அதனால் வந்து ஃபிக்ஸட் அது ஒரே இடத்துல தான் இருக்கும். இது ஸ்பிண்டில் அது வந்து நம்மளுக்கு வந்து இப்போ மூவபிள் ஜாலை வந்து அங்கிட்ட மூவ் ஆகும் இப்போ எல்லா பக்கமுமே. அதனால் நம்ம இதுக்கு வெளியே அப்ளை பண்ணோம். இப்போ நம்ம மூவபிள் ஜாலுக்கு வந்து க்ரீஸ் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸட் ஜாப், மூவபிள் ஜாப், ஸ்பிண்டில், பாக்ஸ் நட் எல்லாத்துக்கும் க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம மூவபிள் ஜாப் ஃபிக்ஸட் ஜாலை செட் பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸ் நட்டை செட் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ப்ரிங்கில் போட்டு நம்ம காற்று பின் அடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இப்போ இந்த இதில் நம்ம நார்மலாக வச்சு இந்த ஹோலில் வச்சு காற்று பின் அடிச்சுக்கலாம். காற்று பின் அடிச்சாச்சு. இப்போ நம்ம பாக்ஸ் நட்டை கரெக்டாக செட் பண்ணிக்கலாம். இப்போ பாக்ஸ் நட் வாசரு பாக்ஸ் நட்டை அவங்க கொடுத்துருந்த பிளேட்டு வாசர் போட்டு நம்ம நட்டை செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீடியோவில் பழைய வயசுக்கும் புது வயசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டையும் பார்த்துருக்கோம். அதே சமயத்தில் நம்ம பழைய வயசை வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அசம்பிள் பண்ணியிருக்கோம். இந்த வயசை நம்ம இப்போ இப்போ யூஸ் பண்ணுற நிலைமை நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பழைய வயசுக்கும் புது வயசுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் நம்மளுக்கு தெரியுது. ஓட்டிங்கன்னா நம்ம பழைய வயசை செட் பண்ணிட்டோம். இப்போ அந்த வயசை செட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம பழைய வயசில் ட்ரில் போட போகிறோம். நம்ம ட்ரில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ட்ரில் போட்டாச்சு. ஹோல்டு போட்டு டைட் வச்சுக்கலாம்.